வருகை புரிந்தோரை வரவேற்பதற்கு தூய மரியனை மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி மாணவர்கள் வருகிறார்கள். குழந்தைகளின் தோழனாய், இளையோரின் முன்மாதிரியாய், முதியோரின் அன்பு காவியமாய், அனைவரின் உள்ளத்திலும் வளர்ப்பியாய் வலம் வந்து கொண்டிருக்கும் மாறாத புன்னகைக்கு சொந்தமான என் பாசமிகு பங்கு தந்தையை வருக வருக என வரவேற்கிறோம். தேய்திரை என்பது முடிவல்ல, வளர்ப்பிறையின் தொடக்கம் என்பதற்கு இணங்க எம் பங்கிற்காய் தங்கள் உழைப்பினை தந்து கொண்டிருக்கும் அருள் சகோதரிகளை வருக வருக என வரவேற்கிறோம். ஊரின் நலனில் அக்கறை கொண்டு சொல்லிலும் செயலிலும் தீரமாய் செயல்படும் ஊர் பொறுப்பாளர்களை கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்க ஆர்வமாய் வந்திருக்கும் ஊர் மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒரே குடும்பம் என்ற உணர்வோடு இன்றைய கலை நிகழ்வில் வழங்க வந்திருக்கும் ஆர்சி துவக்கப்பள்ளி தூய மரியன்னை பள்ளிகளின் குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஆன்றோரே சான்றோரே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறோம். வரவேற்புரை வழங்கிய குழந்தைகளுக்கு நன்றிகள். அனைவர் மனதையும் கொள்ளை கொள்ளும் அழகிய படைப்பு பட்டாம்பூச்சி. இப்போது நம் கண்முன் பட்டாம்பூச்சி நடனமாட வருகிறார்கள் எம் குழந்தைகள். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலர் கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலர் கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம். ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம். எத்தனை அழகு, எத்தனை ஜோறு, வானை சுற்றி சுற்றி பறந்து செல்லுது பாரு. எத்தனை அழகு, எத்தனை ஜோறு, வானை சுற்றி சுற்றி பறந்து செல்லுது பாரு. ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம். ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்ஜி ஜிக்கா 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 ஜிம்.
ஒருவர் போதும் உன் வாழ்க்கை மாறி போகும். மாற்ற வேணும் வேணும் உனக்குள்ள வேணும். இயேசு ஒருவர் போதும் உன் வாழ்க்கை மாறி போகும். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிம். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிம். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலர் கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்தத பாரு, கலர் கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிம். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிம். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிம். ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிஞ்சு ஜிக்கா 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 ஜிம். அழகாக நடனமாடிய குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக அனைவருக்கும் அறிமுகமான ஒரு ஆயுதம் தொலைபேசி. அது மனித உறவுகளையும் உணர்வுகளையும் எவ்வாறு பயன்படுத்துகிறது என்று பேச வருகிறார்கள் எம் பேச்சாளர்கள். பொதுவா பட்டிமன்றம்னா படிச்சவங்களும் பெரிய பெரிய மேதைகளும் தான் பேசுறது வழக்கம். ஆனா இந்த சின்ன பிள்ளைங்க எங்களையும் பேச வைக்கிற அளவுக்கு ஒன்று இருக்குன்னா, இதோ உங்க கையிலலாம் வச்சுக்கிட்டு நாள் முழுக்க திரிறீங்களே, என்னன்னு பாக்கீங்களா? அது அந்த அலைபேசி தான். அலைபேசி நம் கையில் இருப்பது வரமா சாபமானு பேச இந்த அனுபவமிக்க 2 அணியினரும் வந்திருக்காங்க. அலைபேசி நம் வாழ்க்கையில் இருப்பது அறிவியல் வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையான மனித உறவு இங்கு செத்து கொண்டு இருக்கு. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அலைபேசியே. சரி, என்னதான் உறவுகள் படிப்படியா குறைந்து வந்தாலும் வந்து போன வரவிருக்கின்ற செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் பரிமாற்றம் செய்து கொள்ள நம்மிடம் ஒரு அரிய வாய்ப்பு வளம் வந்து கொண்டிருக்குன்னா அதுவும் அலைபேசியால் தானே. சரி, அலைபேசி நம் கரங்களில் இருப்பது வரமா சாபமானு பேச ரெடியா இருக்காங்க. சரி, நம்ம நல்லதுல இருந்தே ஆரம்பிப்போம். அலைபேசி நம் கரங்களில் இருப்பது வரமே என பேச தம்பி ஃபெர்டினாண்ட் அவர்களை அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, அலைபேசி எவ்வளவு பெரிய வரம், நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு இங்க இருக்கிற அப்பாங்க கிட்ட கேளுங்க. இந்த அம்மாங்களையும் இந்த பொம்பளை பிள்ளைங்களையும் போய் ஜவுளி கடையில விட்டா என்ன ஆகும்? போனோமா, பொருளை வாங்கினோமா, வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேடுவாங்க, விட்டா விடிய தேடுவாங்க. அதுவும் ஒரு புடவை வாங்க. இப்ப பாருங்க, காஞ்சு போன விறகு தொடங்கி கல்யாண கச்சேரி முகூர்த்த பொருள்னு எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்ல, அதுவும் டோர் டெலிவரி வந்துடுது. நம்ம நேரம் மிச்சப்படுது. நடுவர் அவர்களே, அலைபேசி நம் அன்பை வளர்ப்பதற்கும் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உதவுதுன்னா அது நம் கரங்களில் இருப்பது வளம் தானே. நடுவர் அவர்களே, வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். தம்பி ஆன்லைன் ஷாப்பிங்னால நேரத்தை மிச்சப்படுத்துறத பத்தி சொன்னாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்னால நேரத்தை மிச்சப்படுத்தவா முடியுது? மீதி இருக்க பணத்தை எல்லாம் ஆன்லைன் தானங்க கொண்டு போகுது. அட என்னங்க, இதெல்லாம் ஒரு கதையா சொல்றீங்களா? கெட்டதெல்லாம் மறைச்சிட்டு நல்லது மட்டும் பேசினா சும்மாவா இருப்போம் என தக்க பதில் கூற ஆஸ்லின் அவர்களை அழைக்கிறேன்.
தம்பி ஃபெர்டினண்ட் சொன்னாங்க, ஆன்லைன் ஷாப்பிங்னால நேரத்தை மிச்சப்படுத்துகிறாங்களாம். அன்னைக்கு தீபாவளி திருவிழா வந்தால் குடும்பமே சேர்ந்து போய் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவையான பொருளை நாமளா செலக்ட் பண்ணுறோம், ஆன்லைன் தானங்க செலக்ட் பண்ணுது. ஆன்லைன் ஷாப்பிங்னால இன்னைக்கு அனைத்து நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வாதாரங்களும் கலங்கடிக்கப்படுது. நாம் தீபாவளி திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுறோம். ஆனால் நம்மளை நம்பி இருக்கிற நடைபாதை வியாபாரிகளை பற்றி கொஞ்சமாச்சு யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? யார் எப்படி போனால் எனக்கு என்ன என்ற சுயநல வளையத்திற்குள் மனிதனை கட்டி போட்டு பொதுநல செயல்களை சிந்திக்க கூட வைக்காமல் இன்னைக்கு செல்போனில் இருந்து வெளிவர முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க பலரும். உலகில் இருந்த மொத்த சுதந்திரத்தையும் திருடியது தம் கைகளில் இருக்கும் தொலைபேசியே. எனவே இன்றைய சூழலில் தம் கரங்களில் தொலைபேசி இருப்பது சாபமே சாபமே என கூறி அமர்கிறேன். நன்றி. ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி சொன்னாங்க, நானும் பார்க்குறேன். இன்னைக்கு மாட்டு சாணத்தை தட்டி 4 பீஸ் 100 ரூபான்னு ஆன்லைனில் விற்கிறாங்க. ஏதோ செல்போன் சாபம்னு பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு எதிராக வரோம் தான் என பேச மானசா மின்னல் வேகத்தில் வராங்க. நடுவர் அவர்களே, சோத்துல வெண்டைக்காய் சுண்டக்காய் மறைக்கலாம், ஆனால் சொரக்காய் மறைக்க முடியுமா? அது அப்படித்தான் இருக்கு இவங்க பேசுறது. இன்னைக்கு இபி பில், மணி டிரான்சாக்ஷன், டிவி ரீசார்ஜ், வாட்டர் பில், பர்ச்சேஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் டெலிவரி, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், காலேஜ் ஃபீஸ்னு ஓடி ஓடி செஞ்ச வேலையெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்ய முடிஞ்சதுன்னா கைபேசியினால் தானே. தொலைபேசி இல்லாத வீடு நாட்டுக்கே பெருங்கேடு. அமெரிக்காவில் உள்ளவன் ஆப்பிரிக்காவில் இருப்பவர்களுடன், இந்தியாவில் உள்ளவன் இந்தோனேஷியாவில் இருப்பவர்களுடன் முகம் பார்த்து பேச முடிகிறது என்றால் அது தொலைபேசியால் தான். எனவே நமக்கு அலைபேசி கிடைத்திருப்பது வரமே வரமே. அப்பப்பா, அலைபேசியில் இவ்வளோ பயன்பாடு இருக்கா? இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயும் அலையாம வீட்டுக்குள்ளே இருந்து வேலையை முடிக்க முடியும்னா வரம் தானங்க. ஐயையோ, அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு எதிர்த்து வாதாட தனிஷ்கா அவர்களே அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா நிலா காட்டி சாப்பாடு விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியா நடக்குது? கையில் தான் இருக்குதே அலைபேசி. சோட்டா பீம் பாரு, சின்சான் பாரு, டோரா புஜ்ஜி பாரு, பச்சை பிள்ளைக்கு கூட கையில் அலைபேசியை கொடுத்து பழக்க வச்சுட்டாங்க. இதில் வேற வீடியோ காலில் முகம் பார்த்து பேசிக்கலாமா? ஒரு காலத்தில் கல்யாணம், காது குத்து, பிறந்தநாள் வந்தால் குடும்பமே ஒன்றா கூடி உரையாடி உறவாடி உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ எங்கெங்கோ இருந்து வாழ்த்துறோமா? அதுவும் அரைகுறையாக கிடைக்கிற நெட்வொர்க்கு, அதை வச்சுக்கிட்டு அரைகுறையாக பேசி அரைகுறையாகவே நம்ம உறவுகளை முடித்து கொள்கிறோம். அது மட்டுமா, இன்னைக்கு போகிற பாதையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எத்தனை பேருங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோ பிடிக்கவும், மச்சா மாம்சே இங்கே ஒரு ஆக்சிடென்ட்டா அப்படின்னு எங்கெங்கோ இருக்கிற ஒருத்தவங்களுக்கெல்லாம் செய்தியை சொல்கிறாங்க. இதெல்லாம் வரமாங்க? கரையான் போல் மனித உறவுகளையும் உணர்வுகளையும் நாள்தோறும் அழித்து செயலிழக்க செய்து கொண்டிருக்கும் தொலைபேசி நம் கரங்களில் இருப்பது சாபமே சாபமே என கூறி அமர்கிறேன். நன்றி. அதுவும் சரிதானங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கதை சொல்ல வேண்டிய பெரியவங்களை எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டு கார்ட்டூனை காட்டி உணவு ஊட்டுறாங்க. என்னதான் சாபமா இருந்தாலும் அதையும் தாண்டி நல்லது நிறைய இருக்குன்னு பேச இதோ மிஷாலினி அவர்களே அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, ஆன்லைன்ல அப்டேட் இருந்தாதான் அந்த அசாதாரண உலகத்துல அசால்ட்டா ஜெயிக்க முடியும். சரியான விதத்துல பயன்படுத்துறவங்களுக்கு செல்போன் வரமே வரமே. சரியான விதத்துல பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு அது சாபமாக தான் இன்னைக்கும் இருக்கு. நன்றி. என்னங்க ஆன்லைனில் சாட் பண்ணி கடைசியில் சண்டையில் போய் நிற்கிறாங்களே, இது வாங்க வரோம்னு பேச இதோ ஜோனிட்டா அவர்களே அழைக்கிறேன். எதிரணியினரை பார்த்து கேட்கிறேன். நேரத்தை மிச்சப்படுத்துறதுனால இங்கே மிச்சப்படுத்துகிற நேரத்தெல்லாம் செல்ஃபோனுக்கே செலவழிக்கிறாங்களே, அதை போய் என்ன சொல்ல? இயற்கையோடு இயற்கையாக இருந்த மனிதன் இயந்திரம் இருந்தால்தான் இயங்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறானே, இது வரமா? நடுவர் அவர்களே, அன்பு என்பது புனிதமாக கருதப்பட்டுச்சு அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த அன்பை அசிங்கப்படுத்துங்கன்னே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. எப்போ பாரு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே இருக்கிற, எங்கே பண்ணுற, என்ன பண்ணுற, எங்கே போனேன், எங்கே வந்த, ஏன் ஃபோன் எடுக்கலை, நீ ஆன்லைனில் இருந்ததை பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்லேயே அங்கே ஒரு மெசேஜை போட்டு அதுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது யார், நீ நைட்டெல்லாம் தூங்கவே எனக்கு தெரியும், நீ எப்படி வந்து வச்ச, இப்படியே போய்கிட்டு இருக்கோம். அடைச்சி இது வாங்க வாழ்க்கை,
சுதந்திர காட்சியை சுவாசிக்க வேண்டிய நம்ம சிலந்தி வலைய போல் சிறப்படுத்தி வைத்திருக்கிறதே இந்த தொலைபேசி. இது வரமாங்க. நடுவர் அவர்களே, தோண்டி எடுக்காதவரை புதையல் மண்ணுக்கு சுமை, சிந்திக்க தெரியாதவரை மூளை தலைக்கு சுமை. அதுபோல்தான் செல்போனில் இருக்கிற விஷயங்களும் போக போக சுமையாக இருக்குது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் நம் கரங்களில் தொலைபேசி இருப்பது சாபமே சாபமே என்று கூறி அமர்கிறேன். நன்றி. இரண்டு அணியினரும் அருமையா பேசினாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்னால நேரத்தை மிச்சப்படுத்துறத பத்தி யோசிக்கும் போது வரமாவும் தெரியுது. ஐயையோ, அப்படி சொல்ல முடியுமா? இந்த பக்கம் சாபம்னு பேசுனாங்க சொன்னாங்க. நானும் பார்க்குறேன். யோசிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போகிறோம், தேவையானதை செலக்ட் பண்ணுறோம், அவன் கொடுக்க பில்லுக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம். ஆனால் தெரு ஓரங்களில் இருக்க வியாபாரிங்க கிட்ட பேரம் பேசுகிறோம். இதெல்லாம் நல்லா வாங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜை கிளியர் பண்ண தெரியுது, ஆனால் சாப்பிட்ட தட்டை கழுவ தெரியல. கம்ப்யூட்டர் அழகாக கையாள தெரியுது, ஆனால் படுத்த போர்வையை மடிக்க தெரியல. ஃபேஸ்புக்கில் அன்பு கொட்ட கொட்ட பேசுகிறாங்களே, ஆனால் வீட்டில் உள்ள பெற்றவங்க கிட்ட பேச தெரியல. நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதையில் இதுவரை யாருமே இறந்து போனதில்லை. இன்னைக்கு அவங்களும் இறந்து அவங்க சொன்ன கதையெல்லாம் இறந்து போயிடுச்சு. செல்போன் நம்ம உணர்வுகளையும் உறவுகளையும் சாகடித்ததால் செல்போன் இருப்பது சாபமே. இப்படி கூறி நான் முடிக்க விரும்பவில்லை. சாபத்தை வரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று முடிக்கிறேன். அலைபேசியை அளவோடு பயன்படுத்துவோம், நலமோடு வாழ்வோம். அற்புதமான கருத்துக்களை வழங்கிய பேச்சாளர்களுக்கு நன்றி. தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ தமிழன் என்பதை நடனத்தின் மூலம் சொல்ல போகிறார்கள் நடன கலைஞர்கள். சென்றோடும் நீரென வீரமுண்டு வெல்ல விண்ணோடு தோன்றும் அந்த மின்னல் கூட கண்ணிலே தீமையெனும் சக்தி அதை சுட்டெரிப்போம் வாடா. தானாக கை சேரும் என்று நீ வாழாதே, ஒன்றாக சேர்ந்தவின் வாழ்வை கேட்போமா. என்னோட ஆடடா, தன்மான போரடா, கண்ணீரும் ஏனடா, வாழ்ந்திட வாடா. கையோடு தீயன நெஞ்சோட நீ என சென்றோடும் நீரென வீரமுண்டு வெல்வோமடா. காஞ்சு போன வயிற்றை பாரு, உந்தன் நெஞ்சம் கல்லானதே. பேச்சில் மட்டும் வீரம் முன்னில், அங்கே வார்த்தை பலிக்காததே. தெய்வம் வந்து துன்பங்களை தீர்க்கும் என்று நம்பிடாதே. மண்ணில் பிறந்த உன்னால் புது மாற்றம் ஒன்று வந்திடுமே. நட 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 வழி மாறிடாதே, நட 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 விழி மூடிடாதே. நட 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 வரும் காலம் நீயே, நட 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 வா தூரத்தில் விழிவில்லை. என்னோட
வழியில் சாகும் காட்சிகளே, காசை தேடி ஓர் கூட்டமே பொய்யை சொல்லி ஏமாத்துது. வீதி எங்கும் சங்கங்களே, போதும் உங்கள் பின் வந்ததே. நட 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 புது பாதை இங்கே, நட 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 துணை நீ மட்டுமே. நட 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 உடல் போனாலுமே, நட 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 உயிரென்றென்றும் தமிழுடனே. என்னோடு ஆடடா அன்பான போரடா, கண்ணீரும் ஏனடா வாழ்ந்திட வாடா. கையோடு தீ என நெஞ்சோடு நீ என, சென்றோடு நீரென வீரம் உண்டு வெல்ல. பின்னோடு தோன்றும் அந்த மின்னல் கூட கண்ணிலே தீமை எனும் சக்தி, அதை சுட்டெரிப்போம் வாடா. தானாக கை சேரும் என்றெண்ணி வாடாதே, ஒன்றாக சேர்ந்தபின் வாழ்வை கேட்போம் வா. நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் ஆர்சி துவக்கப்பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் நமது ஊர் பாதுகாவலர் இறுதி ஆண்டவரின் வரலாறு பற்றி உங்கள் முன் உரையாட வருகிறார்கள் நமது ஆர்சி குழந்தைகள் இருவர். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிம்சன், நீங்க என்னடா பண்ற? சும்மாதான் இருக்கேன். சும்மாவா இருக்க? ஆமா. சரி, நீங்க என்ன பண்ற? உங்க பாத்தியா எவ்வளவு கூட்டம்னு? ஆமா இல்ல. இன்னைக்கு என்ன கலை நிகழ்ச்சின்னு தெரியுமா? தெரியாதே. நான் சொல்றேன். 10 நாளாக திரு இறுதி ஆண்டவரின் திருவிழா மேலே இலந்தை குளத்தில் கொண்டாடுவாங்க. அதுவும் இன்னைக்கு சிறப்பான கலை நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. என்ன கலை நிகழ்ச்சியா? ஆமாம். இன்னைக்கு ஆர்சி பிரைமரி ஸ்கூல் பசங்களும் செம்மேரி பிரைமரி ஸ்கூல் பசங்களும் சேர்ந்து கலை நிகழ்ச்சி தராங்களா? ஓ அப்படியா? ஆமாம். தெரியுது. ஆண்டவர் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப எல்லாம் தெரியாது, கொஞ்சமா தான் தெரியும். அது சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு, சரியா? ஆம் சரி. இயேசுவின் திரு பக்தி வணக்கமும் பரவலாக்கம் செய்ததில் முக்கியமானவர் புனித மார்க்ரெட் மேரி அலகாக். அவர் பலமுறை இவருக்கு தோன்றிய இயேசு தம் இதயத்தை திறந்து காட்டி திரு இதய பக்தி முயற்சிகளை தொடங்குமாறு அறிவுறுத்தினாராமே. திருத்தந்தை 9ஆம் வயசு 1856ஆம் ஆண்டு உலக திருவிழாவின் கொண்டாட்டமாக திருவிழாவை அறிவித்தாராமே. அவருக்கு அடுத்து திருத்தந்தை 13ஆம் லியோ 1899ஆம் ஆண்டு அகில உலகத்தையும் இயேசுவின் இதயத்திற்கு அர்ப்பணம் செய்தார். திருத்தந்தை 11ஆம் வயசு இயேசுவின் பக்தி முயற்சியின் பொருளை உலகரே செய்தாராமே. இயேசுவின் திரு இதயம் என்பது தூய இயல்பையும் அன்பையும் சுற்றி காட்டும் கருத்தூராகும். மூவொரு இறைவன் திட்டத்திலும் மனித குல மீட்பிலும் இயேசுவின் ஆவல் மற்றும் கையளிப்பை தியானிக்க உதவும் ஒரு பக்தி முயற்சிதான் திரு இதய பக்தி. பெந்தேகோஸ்தே பெருவிழா 19 நாட்கள் கழித்து வரும் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்திற்கு பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் திரு இதயம் நமக்கு முன் வைக்கும் பாடல்கள் என்னன்னு தெரியுமாடா? தெரியுமடி. என்ன நீ டீ போட்டு பேசுற? டீ மட்டும் என்னவா, டா போட்டு பேசலையா? சரி
சரி சரி சாரி, சண்டை போடாதே. நானும் சாரி. சரி சரி, இயேசுவின் பண்புகளை சொற்றி பார்ப்போம். அன்பு என்னும் செயலை செய்ய வேண்டும். இயேசுவிடமிருந்து நான் கனியை மனத்தாண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் இதய மன்னிப்பை அடையாளப்பட்டது. ஆகவே மூன்று பண்புகளை கடைபிடிப்போம். நாளும் நாம் இறை அன்பில் வளர்வோம் என்று சொல்ல வர சரியா? அதேதான். எப்படிடா? அப்படிதான். நன்றி. அழகான வரிகளில் உரையாடிய நம் இரட்டை குழந்தைகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்து ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றை பற்றி நீதிமன்றத்தின் வழியாக எப்படி உரையாடுவது என்பது பற்றி நாடகத்தின் மூலம் பேச வருகின்றார்கள். வழக்கு எண் 5/15. குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறெதுவும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்து கொண்டிருந்த நீர் இப்பொழுது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான தண்ணீர் வாங்க உள்ளது. அசுத்தமான நீரால் காலரா, விஷக்காய்ச்சல் போன்ற பல நோய்கள் பரவுகின்றன. நோய்கள் மூலம் மக்கள் இறக்கின்றனர். அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் இப்படி அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராகி ஆறு குளங்களில் தேங்கியிருந்தேன். என்னை மாசுபடுத்துவர்கள் இந்த மனிதர்கள் தானே. ரசாயன கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், தோல் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாவற்றையும் என் மேல் கலந்து என்னை மாசுபடுத்துகிறார்கள். இந்த மனிதர்கள் தானே. சில ஊர்களில் வந்து பாருங்கள். இறந்த உடலை தகனம் செய்யும்போது அரை குறையாக எரித்த மனித உடலை என் மேல் தூக்கி வீசி எறிகிறார்கள். இந்த இவ்வளவு ஏன் 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 திரவெளி கழிப்பிடமாக என்னை பயன்படுத்துகிறார்கள். அக்வேஷன் மைலார்ட், இந்த நீர் பெரிய அலையாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கின்றன. அதனால்தான் இது மனிதர்களை குறை கூறுகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்தத்தான் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் அசுத்தமாக
சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒருவரும் நினைக்கவில்லை. நானாக கழிவுகளை தேடி போவதில்லை. மனிதர்கள் தான் என் மேல் போட்டு கலக்குகிறார்கள். மேலும் நாம் சுனாமியாவதற்கு கூட நிலநடுக்கம்தான் காரணம். இந்த விசாரணையில் நிலத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, நான் விலங்குகளையும் தாவரங்களையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்ற தாய் போல நினைக்கிறார்கள். என்னை குற்றவாளியின் கூண்டில் நிறுத்தியது வருத்தத்துக்கு உரியது. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது போல நீ பூதம்பத்தை ஏற்படுத்தி இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகின்றாய். இதற்கு உந்தன் பதில் என்ன? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டு இருக்கிறேன். இது படைப்பின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பால் படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமர்ந்து வளர்ந்த மரத்தை சில மணித்துளிகளில் வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சியாகிறேன். ஆனால் மனிதர்கள் துளை போட்டு அதை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், வீடு கட்டுவோனும் என்னை தோண்டுகிறான், அழகான தங்கத்தை எடுக்கவும் என்னை தோண்டுகிறார்கள், அணு உலை கழிவுகள் கொட்டவும் என்னை தோண்டுகிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள் என்னை மூடியதால் கஷ்டப்படுகிறேன். பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான அடுக்குகளை மனிதன் துளைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே வெடிக்கிறது. எனவே இந்த வழக்கில் நெருப்பை விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. நிலத்தின் பூகம்பத்தையும் நீரின் சுனாமியையும் மனித உயிர்களை அழிக்கின்றன. இதற்கு நெருப்பாகிய நீங்கள்தான் காரணம் என்று இந்த இருவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு உங்களது பதில் என்ன? பூமிக்கு உள்ளே தீப்பிழம்பாகவும் பூமிக்கு மேலே சூரியனாகவும் தான் நான் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழையை பொழியச் செய்வது என் வேலைதான். ஆக்கவும் அழிக்கவும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவுக்காகத்தான் நான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறேன். வன்முறைக்கும் என்னை பயன்படுத்துகிறார்கள். சமையலறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் எரியும் போது உருவாகும் கரிய மிளவாயு இந்த காற்று மண்டலத்தை நஞ்சாக மாற்றுகிறது. இதற்கூட நான் காரணமில்லை. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள்தான் காரணம். எனவே மனிதர்களால் பாதிக்கப்படும் காற்றையும் இந்த வழக்கில் ஒரு வாதியாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமா இவரானா, ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி தீர்ந்தேன். இப்போது எனக்குள் இருக்கும் பிராண வாயுவின் அளவு குறைந்து கரியமில வாயு அதிகரித்தே கொண்டே செல்கிறது. மனிதர்கள் தானே இந்த தவற்றை செய்கின்றார்கள் என்று தவறாக கூறுகிறீர்கள். அதற்குத்தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்து மாசுபடுவதை தடுக்கிறோம். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலைகளில் இருந்து 400 மீட்டர் உயரத்தில் குழாயிலிருந்து புகை வருகிறது. காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. பட்டாசுகளால் கந்தக புகை எண்ணில் கலக்கிறது. வன்முறையாளர்கள் டயர்களை கொளுத்தும் போது புகை வருகிறது. அது என்னோடு கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் பலர் அன்றாடம் தன்னையும் அழித்து எண்ணியும் அழிக்கும் சிகரெட் புகை நச்சு பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கிருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையே இந்த
வாழ்க்கை சேர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. மயிலாடு, மனிதர்களால் ஆகாயத்திற்கு என்ன தீங்கு விளக்க முடியும்? எப்படி மாசுபடுத்த முடியும்? ஆகவே இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ராகங்கள் அனைத்தையும் தங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கின்றது யுவரானர். இந்த காற்று மனிதர்களால் மாசுபடுவதால் எனக்கும் காற்று மட்டத்திற்கும் இடையிலான ஓசோன் படலத்தில் அங்கங்கே ஓட்டை விழுந்து விட்டது யுவரானர். இதனால் என் வழியாக சூரியனிடமிருந்து வருகின்ற புற உதிர்கதிர்கள் பூமியை தாக்குகின்றன. மேலும் கடலின் நீராவி மட்டும் சுமந்த நான் இப்போது கழிப்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதர்களால் ஏவப்படும் ராக்கெட் புகை என் வான்மண்டலத்தில் சீரழிக்கின்றது. இப்படியே நீடித்தால் மழை துளிக்கு பதிலாக அமில துளியில தான் பொழிய முடியும். மனிதர்கள் செய்யும் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் குறை கூறுவது சரியல்ல. பாதிப்பை பற்றி தீர விசாரிப்பதே கோர்ட்டின் கடமை. விண்ணை ஆராய்ச்சி செய்கிற எண்ணெய், அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். விரைவாகவும் தடினமாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என்ற தேவைக்கு அதிகமான மருந்தையும் பூச்சி மருந்தையும் போட்டு வளர்த்து ஏசியிருக்கிறார்கள். பஞ்சபூதங்களை பாழாக்குவது மனிதர்கள் தான். ஆமா மனிதர்கள் தான். இல்லை நீங்கள் தான். ஆமா மனிதர்கள் தான். இல்லை நீங்கள் தான். ஆமா மனிதர்கள் தான். ஆர்டர் ஆர்டர். இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்றாலும் மனிதனின் ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகிறது என்ற ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதனின் பழக்க வழக்கத்தாலும் தேவைகள் அதிகரிப்பதாலும் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன உரக்கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மிக வேகமாக பரவி வருவது முற்றிலும் உண்மை. எனவே பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர் ஆர்டர். தனிமனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பங்களாலும் மட்டுமே இந்த மாசுகளை பெருமளவு குறைக்க முடியும். எனவே மாசுகளற்ற உலகம் உருவாக்க எவ்வகையிலும் மனிதர்கள் முயற்சி செய்யவும் அரசு அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை கையாளவும் விரைவாக செய்யவும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொண்டு சாதகமாக கருத்துக்களை தெளிவுபடுத்திய காற்று மற்றும் ஆகாயம் ஆகியோரை இந்த நீதிமன்றம் தீர்ப்பு பாராட்டுகிறது. இந்த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். நன்றி. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலால் ஏற்படும் தீர்ப்புகளையும் அவற்றின் சீர்கேட்டையும் நாடகமாக நடித்த நம் ஆர்சி குழந்தைகளுக்கு நன்றி. அதுக்கு பரிசு வழங்குதல்.
நமது மனதிற்கும் நம் மனதிற்கும் நமக்கு குளிர்ச்சியை தருவதற்கும் நம்ம போராட்டம் வழியாக நடந்து வர வருகிறார்கள் நமது ஆர்சி குழந்தைகள்.
அழகாக இனிமையாக நன்றாக நடித்த நாடகம் ஆடிய நம் ஆர்சி குழந்தைகள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். பரிசு வழங்க அருள் தந்தை அவர்களை அழைக்கிறோம். இறையேசுவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய ஆர்சி தொடக்கப்பள்ளி, மரியன்னை மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய கலை நிகழ்வுகள் நம்முடைய அன்பு குழந்தைகள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே அன்போடு அழைத்தவுடன் நம்முடைய திருவிழாவின் போது நம்மை மகிழ்ச்சிப்படுத்த இந்த குழந்தைகள் மிக சிறப்பாக தங்களுடைய நடனத்தின் மூலமாகவும் இன்னுமாக மிக சிறப்பான பட்டிமன்றம் நாடகத்தின் மூலமாக இயற்கையை நாம் பேணி காக்க வேண்டும் என்றும் அலைபேசியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் மிக அருமையான கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக மரியன்னை மழலையர் பள்ளியினுடைய முதல்வர் அருட் சகோதரி ஜெனிமலர் அவர்களுக்கும், ஆர்சி தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி மார்கரெட் ரெஜினா அவர்களுக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும் இறைமக்கள் நம் அனைவருடைய சார்பாக நமது கரங்களை தட்டி அவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த நாளில் ஏறக்குறைய 32 குழந்தைகள் நம்மை நிகழ்வின் வழியாக மகிழ்வித்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு இந்த பரிசுகளை வழங்குவதற்கு உதவியவர்கள் திரு ராஜேந்திரன் செல்வி குடும்பத்தினர். எனவே இந்த குடும்பத்தினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை அன்போடு கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இந்நிகழ்வு இனிதே நடைபெற உதவிய எல்லாம் வல்ல முழுமுதல் தலைவனுக்கு என் முதற்க நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். பிறப்பால் வாழ வேண்டும் என்பதை விட வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் புதிய முயற்சியாக இவ்விழா நாட்களில் 3 பள்ளிகளும் தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பினை தந்து எங்களை உற்சாகப்படுத்திய நம் பாசமிகு பங்கு தந்தை ஆர் ஜெயபாலன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புன்னகை உங்கள் வாழ்வில் மலரட்டும், புதிய மலராய் பூக்கட்டும் என்று என் குழந்தைகளை வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்களாய் என் மகிழ்வான நிகழ்வில் என் பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய கார்மல் அரு சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, 2 கைகள் சேர்ந்து தட்டினால்தான் ஓசைகள் வரும் என்பதை போல பங்கு தந்தையோடு இணைந்து செயல்படும் பங்கு பேரவையின் தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் அன்பிய வழிகாட்டிகள், ஊர் மக்கள், உங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி மிக ஆர்வமாக எல்லாம் சிரிப்பை பார்த்தா தெரிகிறது. எங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வு
சிறப்பாக அமைய கலை நிகழ்ச்சிகளை தந்த எமது குழந்தைகள் ஆர்சி பிரைமரி பிள்ளைகளும் சென்ட் மேசி பிள்ளைகளும் மிக அழகாக நேர்த்தியாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நம்மளை மகிழ்வித்திருக்கார்கள். அவர்களையும் வாழ்த்தி மேலும் அவர்கள் வளரவும் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அனைவரும் அவர்கள் கரவொலி ஏற்பி அவர்களை பாராட்டும் விதமாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நன்றி உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.